இப்ப நான் கேட்கறதெல்லாம் தமிழ்நாட்டை இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒன்றிய அரசு புறக்கணித்திருக்கிறதா இல்லையா? அதுவும் நாம் இப்போ சொல்லியிருக்கார், முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார். நமக்கு கொடுத்த கல்வி தொகையை கூட அது மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு நமக்கு அதை கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆகவே வரி கட்டுறது மட்டும் நாம் அதிகம், ஆனால் நம்ம கொடுக்குற தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் விழாவில் அக்கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் பங்கேற்க மாட்டேன்னு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அது அந்த கட்சி விவகாரம், அது அவங்கள போய் கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டு என்ன பண்ணுறது? முதல்ல 4 ஆகுது, இப்போ 5, 6 ஆக போகுது, அவ்வளோதான். ஆமாம். இப்போ நான் கேட்கறதெல்லாம் தமிழ்நாட்டை இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒன்றிய அரசு புறக்கணித்திருக்கிறதா இல்லையா? அதுவும் நாம் இப்போ சொல்லியிருக்கார், முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார். நமக்கு கொடுத்த கல்வி தொகையை கூட அது மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு நமக்கு அதை கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆகவே வரி கட்டுறது மட்டும் நாம் அதிகம், ஆனால் நம்ம கொடுக்குற தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் விழாவில் அக்கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் பங்கேற்க மாட்டேன்னு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அது அந்த கட்சி விவகாரம், அது அவங்கள போய் கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டு என்ன பண்ணுறது? முதல்ல 4 ஆகுது, இப்போ 5, 6 ஆக போகுது, அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.